Hello students, previous sessionல ஸ்டார் பேட்டர்ன் கொடுத்து பார்த்தோம். ஸ்டாரில் டைமண்ட் பேட்டர்ன் கொடுத்து பார்த்தோம், ஸ்டார் சிம்பிளை யூஸ் பண்ணி. இப்போ பார்த்திங்கன்னா இப்போ ஒரு பேட்டர்ன் நம்ம யூஸ் பண்ணி பார்க்க போகிறோம். என்னென்னு பார்த்தீங்கன்னா 1 1 2 1 2 3 1 2 1 இந்த மாதிரி ஒரு பேட்டர்ன் பிரிண்ட் பண்ணணும் அப்படின்னு சொன்னால், இந்த ஸ்டார் கொடுத்த இடத்துல நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா, அந்த கேங்கிற வேல்யூ கொடுத்துருங்க. ஃபார் கே லூப்பில் கேன்னு இருக்கு இல்லையா, அந்த கேவை எடுத்து கொடுத்துட்டிங்கன்னா இந்த மாதிரியான பேட்டர்ன் கிடைக்கும். டிஃப்ரெண்ட் பேட்டர்ன்ஸ் இருக்குது, அது எல்லாத்தையும் நம்ம எதெல்லாம் பாசிபிலிட்டி இருக்கோ அதை க்ரியேட் பண்ணி பார்த்துருவோம். இப்போ அடுத்தது பார்த்திங்கன்னா 1 2 2 3 3 3 4 4. ஸோ இந்த மாதிரி நம்ம ஒரு பேட்டர்னை க்ரியேட் பண்ணி பார்க்கணும். அதுக்கு என்ன பண்ணுறது அப்படின்னு நம்ம சொல்லி பார்க்க போகிறோம் அடுத்தது. ஸோ 1 2 2 3 3 3 4 4 5 அப்படின்னு வரும். ஸோ இந்த மாதிரியான ஒரு பேட்டர்னை நம்ம க்ரியேட் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் எப்படி க்ரியேட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம். அப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னா, செப்ரேட்டாக ஒரு வேரியபிள் ஒன்று ஃபிக்ஸ் பண்ணிக்கிறோம். நான் எம்னு ஒரு வேரியபிள் ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன். அதில் இனிஷியலாக 1 ப்ளேஸ் பண்ணிக்கிறேன். நான் ஐஓ ஜேஓ கேஓ அந்த லூப்பில் இருக்கிற வேரியபிளை நான் யூஸ் பண்ணிக்கல, செப்பரேட்டாக ஒரு வேரியபிள் யூஸ் பண்ணிக்கிறேன். ஏன்னா இந்த மாதிரியான ஒரு ஃபார்மேட்டில் பேட்டர்ன் வரணும் அப்படின்னு சொன்னால் நம்ம செப்பரேட்டாக ஒரு வேரியபிள் ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். அப்புறம் என்ன பண்ணலான்னா, அந்த n = இன்ட்டு இன்புட்டுக்கு அடுத்த லைனில் m = 1 அப்படின்னு சொல்லி நான் ஒரு வேரியபிள் ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன். பண்ணிவிட்டு அந்த எம்மை வந்து இந்த கே லூப்பில் பிரிண்ட்டு கேன்னு கொடுத்துருக்கேன் இல்லையா, இந்த கேக்கு பதிலாக எம்மை கொடுத்துட போகிறேன். அதே மாதிரி இந்த இன்க்ரிமெண்ட் ஆப்ரேஷனை m + 1 அப்படிங்கிறத ஐ லூப்பில் வர்ற மாதிரி சப்பார்ட்டாக வர மாதிரி, ஐ லூப்பில் சப்பார்ட்டாக வர மாதிரி நம்ம கொடுத்துட போகிறோம். அப்போ என்ன ஆகும் அப்படின்னு சொன்னால், ஒவ்வொரு முறையும் அந்த ஐ லூப் ஒர்க் ஆகும்போதெல்லாம் இந்த எம்மோட வேல்யூ இன்க்ரிமெண்ட் ஆகிட்டே வரும். ஸோ அப்போ ஒவ்வொரு முறையும் ஐ லூப் ஒர்க் ஆகும்போது தான் அந்த எம்மோட வேல்யூ இன்க்ரிமெண்ட் ஆகும். இப்போ கரெக்டாக நம்ம எதிர்பார்க்குறபடி இந்த மாதிரியான ஒரு பேட்டர்ன் நமக்கு பிரிண்ட் ஆகும். ஸோ இதான் இப்போ நம்ம கொடுத்து பார்த்துருக்கோம். ஸோ இப்போ இதை வந்து நம்ம ரன் பண்ணி பார்க்குறோம். இந்த வேல்யூ பாஸ் பண்ணி பார்த்திங்கன்னா அதே மாதிரி நம்ம எதிர்பார்க்குற அவுட்புட்டு நம்ம ஸ்க்ரீனில் பிரிண்ட் பண்ணி பார்க்குறோம். ஸோ இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் பேட்டர்ன்ஸ் இருக்குது. இல்லை எந்த மாதிரி பேட்டர்ன், இந்த கண்டென்ட் ஒன்று தான், இந்த நெஸ்டட் லூப் யூஸ் பண்ணி தான் பேட்டர்னை பிரிண்ட் பண்ணணும். நம்ம எதிர்பார்க்குற பேட்டர்ன் ஸ்டார் சிம்பிளா, நம்பரா, இல்லை ஆல்ஃபபெட்டா, என்ன மாதிரியான பேட்டர்ன் வரணும் அப்படிங்கிறத நம்ம ஒவ்வொன்றா கொடுத்து பார்த்துக்கிட்டே வரோம். ஸோ இப்போ நம்ம நம்பர் வச்சும் பேட்டர்ன் பார்த்துருக்கோம், அது மாதிரி ஸ்டார் யூஸ் பண்ணி நம்ம ஏற்கனவே பேட்டர்ன் பார்த்துருக்கோம். அதே மாதிரி இந்த நம்பர்லேயே பார்த்திங்கன்னா இப்போ வரிசையாக நம்பர் வந்தால் எப்படி இருக்கும். அப்போ 1 2 3 4 5 6 7 8 9 இந்த மாதிரி ஒரு வரிசையாக ஒரு பேட்டர்ன் கொடுத்துருக்காங்க. அப்போ இதுக்கு எப்படி நம்ம சொல்யூஷன் அப்படின்னா, சேம் ப்ரோக்ராம் தான். இந்த ஒரே ப்ரோக்ராமை நம்ம எந்த மாதிரியான ஒரு பேட்டர்னை க்ரியேட் பண்ணிக்கலாம். அந்த பிரிண்ட்டு எம்முங்கிறது ஓகே, அதில் ஒன்றும் சேஞ்ச் இல்லை. இந்த m + 1 இப்போ நம்ம ஐ லூப்பில் ஒரு பார்ட்டாக கொடுத்துருக்கோம். அப்படி இல்லாமல் அதை நம்ம கே லூப்பில் ஒரு பார்ட் ஆக்கிடுறோம். அப்படின்னா எப்போல்லாம் கே லூப் ரொட்டேட் ஆகுதோ அப்போல்லாம் எம்மோட வேல்யூ இன்க்ரிமெண்ட் ஆகிக்கிட்டே இருக்கும். அப்போ நம்மளுக்கு எதிர்பார்க்குற மாதிரி இந்த எம்மோட வேல்யூ இன்க்ரிமெண்ட் ஆகிக்கிட்டே வரும். அந்த வேல்யூ அப்படியே ஸ்க்ரீனில் பிரிண்ட் பண்ணிக்கிட்டே வரும். ஸோ இப்போ கே லூப்பில் பார்ட்டாக இந்த m + 1 ஆக்கிடுறோம். அப்படி ஆக்கும்போது இந்த மாதிரி இன்க்ரிமெண்ட் நடந்துக்கிட்டே இருக்கும், அந்த வேல்யூ பிரிண்ட் பண்ணிக்கிட்டே வரும். ஸோ இப்போ அதுக்கான இன்புட்டை நம்ம கொடுத்து பார்க்குறோம். பார்த்திங்கன்னா அந்த அவுட்புட் எக்ஸ்பெக்ட் பண்ணுற அந்த அவுட்புட் கிடைக்கிது. இந்த மாதிரி நாங்கள் சிம்பிளாக பிரிண்ட் பண்ணிக்கலாம். இப்போ டபுள் டிஜிட்லாம் வராதபடி நம்ம கொடுத்துருக்கோம். இப்போ 9 கொடுத்தா ஓகே, சிம்பிள் கரெக்டாக ரெப்ரசன்டேஷன் கரெக்டாக இருக்கும். டூயல் டிஜிட்ஸ்லாம் வருது, 10 11 12லாம் கொடுத்தோம்னா பேட்டர்ன் கொஞ்சம் மாடிஃபை ஆகிடும், டைமண்ட் பேட்டர்ன்லாம் கிடைக்காது. அதனால் சிங்கிள் டிஜிட்டில் இருக்கும்போது ஒரு பேட்டர்ன் நீட்டாக இருக்கும் பார்க்குறதுக்கு. ஸோ அதே மாதிரி பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஆல்ஃபபெட்டில் பேட்டர்ன், இதுவும் நம்மளுக்கு கொடுத்து கொஸ்டினில் கேட்கலாம். இந்த மாதிரி ஒரு அல்ஃபபெட் பேட்டர்னை
க்ரியேட் பண்ணி காட்டுங்க அப்படின்னு சொல்லி. ஸோ அதையும் நம்ம க்ரியேட் பண்ணி பார்த்துடலாம். அல்ஃபபெட்டு சொன்னாலே அல்ஃபபெட்டுக்கான ஆஸ்கி வேல்யூஸ் இருக்குது. ஒவ்வொரு அல்ஃபபெட்டை கேபிட்டல் ஏ டு கேபிட்டல் இசட்டுக்கான ஆஸ்கி வேல்யூ அப்படின்னு சொன்னால் 65 to 90. கம்ப்யூட்டர் கீபோர்டில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு கீஸுக்கும் இருக்கக்கூடிய கேரக்டர்ஸ்க்கும் ஆஸ்கி வேல்யூ இருக்குது. கேபிட்டல் ஏ டு கேபிட்டல் இசட்டுக்கு 65 to 90. இப்போ நான் எம்இசி கூட 65ன்னு கொடுத்துட்டு சிஹெச்ஆர் அப்படின்னு ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது. சிஹெச்ஆருங்கிற ஒரு ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணி ப்ராக்கெட்டுக்குள்ளே நான் எம்னு கொடுத்துட போகிறேன். அவ்வளோதான். மற்றபடி எம் ப்ளஸ் இஸ் ஈக்குவல் டு 1லாம் அதே தான், நோ சேஞ்ச். அதே மாதிரி கீழேயும் பிரிண்ட்டு சிஹெச்ஆர் ஆஃப் எம். சிஹெச்ஆர் ஃபங்க்ஷன் கொடுத்துருக்கிற ஆஸ்கி வேல்யூக்கான கேரக்டரை பிரிண்ட் பண்ணும். அப்போ கேபிட்டல் ஏ டு கேபிட்டல் இசட் வேணும்னா 65 to 90 வரைக்கும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். கேபிட்டல் ஏக்கான வேல்யூ 65, ஒரு கேபிட்டல் பிக்கு 66. இது மாதிரி வேல்யூ பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும். இது மாதிரி அல்ஃபபெட் பேட்டர்ன் நம்ம பிரிண்ட் பண்ணிக்கலாம். அல்ஃபபெட்டுன்னு பார்த்தா 26 கேரக்டர்ஸ் வரைக்கும் தான் நமக்கு பர்ஃபெக்டாக இருக்கும். இப்போ நான் 5ன்னு கொடுக்குறேன், பார்த்தீங்கன்னா எப்படி வருது, ஒய் வரைக்கும் வருது. அதுக்கு மேலே கொடுத்தா நம்மளுக்கு ப்ராப்பரான ஆல்ஃபபெட்ஸ் இல்லை. இசட் வரைக்கும் வரலாம், அதுக்கு மேலே வராது. ஸோ இது மாதிரி நம்ம அல்ஃபபெட் யூஸ் பண்ணி பேட்டர்ன் பிரிண்ட் பண்ணணும்னாலும் செஞ்சுக்கலாம். ஸோ அப்போ டிஃப்ரெண்ட் பேட்டர்ன்ஸ் நம்ம பார்த்தோம். அப்போ நம்பர் பேட்டர்ன், ஸ்டார் பேட்டர்ன், ஆல்ஃபபெட் லெட்டர்ஸ் யூஸ் பண்ணி பேட்டர்ன், மாதிரி எதை வேணாலும் நம்ம யூஸ் பண்ணி பேட்டர்னாக பிரிண்ட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இந்த மாதிரியான கொஸ்டின்ஸ் கேட்கும்போது இதை நம்ம ஆன்சராக நம்ம பயன்படுத்திக்கலாம். சரியானபடி ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.